பொண்ணு இருக்கிற இடம் தெரியும் போய். ஓகே ஓகே. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி நம்ம எதுவும் போய் பார்த்துட்டு எதுக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். போய் பாரு. ஏண்டா ஏண்டா அல்லோ அம்மா நீட்டு மயிறு. ஆமாடா பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கும். பெண்களுக்கு அந்த கூந்தல் தான் அழகு. மின்னலாய் வகடெடுத்து பின்னலாய் தடை முடித்து. ஒரு பொம்மநாட்டின் பார்த்துட்டுமே ஒருத்தர் மாசி பாடினா பக்கத்துல இருக்கிற புலவன் என்ன பண்ணான்? திருப்பி பாதி பண்ணது கூட நான் யோசனை பண்ணல. எவ்வளவு கான்பிடன்ஸ். நீ என்ன பண்ற? உங்களுக்கு கண்டிப்பா 5 ரூபாய் சில்லறை மாத்தி தரேன். மேகமாய் தடை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு என் மனச எட போட்டு மீன் பிடிக்க போனவனே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே இவ பொய்யெழுதி போறாளே. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாட்டி சுத்த பேச்செடுத்தேன். ஆகோரம் போன மச்சான் எனக்கு சொத்துல சுத்தம். அதுதான் கையில பிடிச்சிட்டு வந்தேன். இவன் பார்த்து ஓகே வாடி போய் சுத்து பாட்டு. அண்ணன்னா கோமல் என்ன? அண்ணன்னா கோமல் என்னவா? ஏண்டா எனக்கு அண்ணா கவுரி இல்ல திவ்யா பண்ண போட்டா? ஏய் நீ அந்த குட்டி இருந்தல்ல அண்ணா அது இல்லன்னா என்னக்கா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. அதே பார்த்தேன் அதே பார்த்தேன். அதே கண்ணு அதே கண்ணு அதே மூக்கு அதே மூக்கு அதே வாயு அதே நெஞ்சு நெஞ்சு அதே நெஞ்சோடு நிறுத்திக்கணும். இங்கெல்லாம் கீழே போக கூடாது. இப்பெல்லாம் 60,000 மேல போயிடுச்சு. அது இல்லன்னா நல்லா பழகுறீங்க. ஆமா. ஆனா வந்த உடனே கூட பிறந்த பிறப்பு மாறி முன்ன பின்ன பழகின மாதிரி அழகா பழகுறீங்க, அழகா பேசுறீங்க. அண்ணன்னா நீங்க பாட்டு விடுவாயா? பாட்டு இல்லையா? அடி பாலா போன பைத்தியமே. என்னடா எவனா வீட்டுக்கு தெரியாத அர்ஜென்டா குடிச்சு போட்டு கீழே டப்புன்னு போட்டு டப்புன்னு உடஞ்சிட்டு விட்டா கீழே போயிடாதா? அது உனக்கு புரியலையா? அண்ணன்னா நீ பாடையில நான் பாக்கணும். நான் பாடையில நீ பாக்கணுமா? அடி பாவி மக்கா, இப்பெல்லாம் எங்கடி பாட கட்டுறாங்க. நம்ம பாட்டு பாட்டி பொழைச்ச காலத்துல செத்து போயிட்டாங்கன்னா 2 வாரியை நீட்டா போட்டு 7 புல்லு குறுக்கு போட்டு நெல்லு புல்லு அதுக்கு மேல போட்டு தேங்காய் வாழையை பின்னி மேல போட்டு தூக்கிட்டு போனா பாடாதான். சரி, இப்ப பாடெல்லாம் இல்ல. மயக்கம் போட்டு கீழே விழுந்தாவே காதல் எடுத்து வச்சாங்கன்னா விட்டாடு வருது. அது என்னது? அம்பூலன்ஸ். அது எதுக்கு வருது? அதுல ஏத்துட்டு பாதி வேலையில போனாங்கன்னா படுக்குன்னு போச்சுன்னா சடுக்குன்னு திருப்பி வீட்டுக்கு வந்துருது. வீட்டுக்கு வராதுக்கு முன்னே ஐஸ் போட்டு ரெடியா நிக்குது சொல்கிறாங்க. அது இல்லன்னா அண்ணா ஒரு பொம்மநாட்டி வந்திருக்கான்னா அவளை பார்த்த உடனே உனக்கு எதுவும் நோண்டலையா? நோண்டுதே. என்னது? டெய்லி வீட்டு சுத்தி நோண்டுதே. அதுதான் என்னது? மானகட்ட மசாலே கோழி கூப்பிடு என்ன உனக்கு குசாலு? அது இல்ல அது இல்லன்னா நீ பாடணும். அதை கேட்டு ரொம்ப ரசிப்பாலாட்டங்குது. ஐயோ தம்பி, இவளை தயவு செஞ்சு உள்ள கூட்டி போய் கவிச்சு படுக்க வச்சு மேல உலகி தூக்கி வச்சு ஏண்டா எப்ப பாரு நீ அண்ணா பச்சையா போட்டு முருங்கைக்காய அரவேக்காய வேஸ்ட் இருக்காதுன்னா முறுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. நேத்து பார்த்து ஒரு மாதிரி இருந்த. ஆமா, நேத்து மென்டலா இருந்த, இப்ப பைத்தியமாக்குறேன். இப்ப பார்த்தா ஒரு மாதிரி இருக்க, காலையில பார்த்தா ஒரு மாதிரி இருக்க. நான் அப்பப்ப மாறிக்குமா இடத்துக்கு தான் அந்த மாதிரி. சரி, நேத்து 300 ரூபாய் கொடுத்துட்டு என்னன்னு வந்தல்ல?
குடுத்துட்டா உன்னாண்டியா மாந்தோப்புக்கு வந்தியடா நானா நிஜமாலுமே நான் தானா கண்டிப்பா இதே முகம் பாவி வந்தது வந்தியே வந்தியே ஏன்னா மேல படுத்து எழுந்துட்டு ஓடிட்ட அடியா அது நான் இல்ல எனக்கு 3 மாசம் முன்னால எனக்கு ஆபரேஷன் தன்னால இன்னும் டாக்டர் வரவில்லையே எனக்கு தைலம் பிரிக்கலையே என்ன போல உன்னோட அடிமாந்தாப்புல படுத்தவன் முதல் காரணி எனக்கு அப்பயே ஒரு டவுட் எப்பவுமே நீ கூப்பிடும் போது 3 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு மாந்தோப்புக்கு வாடின்னு சொல்லிட்டு போவேன் திருநெல்வேலி அல்வாவும் மதுரை மல்லியும் வாங்கிக்கின்னு வருவான் மாமன் அவன் என்ன வாங்கிட்டு வந்தான் பீம சொல்லுது கேள்றா நீ வந்து என் கூட அல்வா கொடுத்துட்டு நைஸா பழகுவேன் ஆமா காஞ்ச மாடு கம்பள கொஞ்சம் வாங்கி வந்து எனக்கு முடுக்க பண்ணிட்டு வந்துட்டான்டா பூடியா இருந்து இடுப்பு வலி அதனாலதானே ஒண்ணு இல்ல நீ வீட்டுக்கு வா சொல்லி கேட்டுடலாம் தாத்தா இதே முகம் போலதான் தெரிஞ்சது மேக்கப் பார்த்து அவன் மாஸ்க் இதே மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான் சரி நாள்ல இருந்து நான் உஷாரா இருக்கேன் என்ன வந்தா புடிச்சு இவத்துல புடிச்சு கிள்ளி இழுப்பாரு மாஸ்க் வெளியே வந்து நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு உங்க கூட நான் வரணும்னா அல்லக்கா ஒரு பாட்டு பாடுறேன் அல்லக்கா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி சரி அத உடச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்ச பாரு குஞ்சில ஏக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்ச பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சல அடி எங்க போய் கொஞ்சல டாபு டாபு டாபுடா இவ சூத்த புடிச்சிராபுடா தம்பி கண்ணுக்குட்டி சிலையை திரும்பிடுச்சுடா அது மட்டும் தானே ஒரு நாள் மார்கழி மாசம் சரி காலம் காத்தால இவர் வீட்டு முன்னால காலையில எந்திரிச்சு கோல போட்டு கையில் கதவு செவண்டு கட்டு நானு எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்துட்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா இவ என்ன பார்த்தா நான் இவளை பார்த்தேன் கண்ணு ஒத்திக்கிச்சு காமல வந்து சொத்திக்கிச்சு டாபு டாபு டாபுடா இவ கூத்த பிடிச்சி டாபுடா சென்னை மாநகரில் சரி சவுத் உஸ்மான் ரோட்டில் லலிதா ஜுவல்லரில கலச வாங்கி தந்த பகவான் கடையில கட்டு பிச வாங்கி கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட்டு செஞ்சு தேவி தேட்டரில் காலம் கொட்ட படம் பார்த்தேன் இவ என்ன தொட்ட நான் இவளை தொடல கண்ணு ஒத்திக்கிச்சு எழுச்சி வந்து முத்திக்கிச்சு டாபு டாபு டாபுடா இவனுக்கு ஏகப்பட்ட நோவுடா ஓ அதுக்குதான் இழப்பாகி நிக்கிறான் நாட்டுக்குது போனால் போகட்டும் அப்படி இருக்கிற நேரத்தில் தாங்கள் வரக்கூடிய நேரத்தில் என்ன சபை மக்கள் சபை மாப்பூங்கா சபை மக்கள் சபை மலைப்பூங்கா சபை தில்லையிலே கூடிய கனக சபைக்கு ஒப்பான சபை இந்த ராஜ்ய சபை ஆகப்பட்டது எதுக்குன்னா கூடியிருக்கு அம்மா உலகத்திலே முதல் தெய்வமாக விளங்கப்பட்ட நம் விநாயக பெருமான் அன்னவருக்காகவே வேண்டி விநாயகர் வருடத்திலே ஒரு முறை விநாயகருடைய சதுர்த்தி அந்த சதுர்த்தியிலே 3 நாள் 5 நாள் 7 நாட்கள் அவளை கொலுவலை அமர வைத்து எல்லோரும் படையும் சுண்டல் வைத்து படைத்து ஆண்டவனை மகிழ்ச்சியாக கொண்டாடி மறுபடியும் கொண்டு போயிட்டு இருக்கிற இடத்துல விட்டு வந்துடுறாங்க அதற்காக வைத்த திருவிழா அதற்காக கூடிய கூட்டம் அதுக்குதான் நம்ம ஆடி நிக்கிற ஆட்டம் ஆடலாமா அடல்லாமே அப்படி ஆடிக்கொண்டிருந்தால் நம்ம 2 பேரும் பேசிக்கொண்டிருந்தால் இருக்கலாம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் தாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இது மாபெரும் மக்கள் சபை இந்த சபையிலே மாதா பிதா குரு தெய்வம் இப்படி சொல்லக்கூடிய 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்காங்க அப்படி அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே கண்ணி அரி என்று சொல்லும் தெரியாமல் ஆசையில் கூத்தாட நான் தொடங்கிவிட்டேன் எதை நான் ஆடுவேன் எதை நான் பாடுவேன் இறைவனே உனக்கு தர்மம் தானா நான் ஆடவும் பாடவும் அழகு தமிழ் பேசவும் என் ஆட வைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற
வந்திருக்கின்ற ஆமா. இந்த பத்தினி அம்மா நாடக சபாவுக்கு கோடான கோடி நமஸ்காரம். நமஸ்காரம். இரண்டாவது வணக்கம் இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் வருங்கால வாலிப இளைஞர்களுக்கும் அக்கா தங்கைமார்களுக்கும் இரண்டாவது வணக்கம். வணக்கம். மூன்றாவது வணக்கம் என் கூட பேச வந்திருக்க பாரு இந்த கோணம் மூஞ்சனுக்கு மூன்றாவது வணக்கம். அப்படி வந்தனப்பல விதமாக சொல்லி அம்மன் வந்தியநேயர் சபையை நாடி நான் யார்? ஒரு நாட்டுக்கு ராணியா, ஒரு நாட்டுக்கு தாலி பெண்ணா, ஒரு நாட்டுக்கு இளவரசியா, எனக்கு கல்யாணம் ஆச்சியா ஆகலையா? இதெல்லாம் கேட்கலையா? ஓ, இது கேட்கணும் இல்ல? லேடிமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா? இப்பதான் மாப்பிள்ளை விட்டாரு வந்து போறாங்களா? இல்ல ஏற்கனவே வந்து போன மாப்பிள்ளை உன்னை புடிக்கல போயிட்டானா? புடிக்கலன்னு போயிட்டானா? இல்ல நிச்சயம் பண்ணி நின்று போச்சா? இல்ல அதையும் மீறி தாலி கட்டும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டானா? லோடு வண்டி இந்த வழியில் அது இன்னும் லோட் ஆகல, அதுக்கு மேலதான் சரி. அதனால அம்மன் இந்த சபை நாடி நான் வந்தேனே, நான் யார் என்ற விளக்கத்தை சொல்கிறேன், செவி கொடுத்து நன்றாக கேட்க வேண்டும். நான் தான் பாஞ்சாலி அம்மன். அப்படி பாஞ்சாலி அம்மனாக இந்த சபை நாடின வெளிப்பட்டு இருந்தாலும் என் பெற்றிடத்தை தாய் தந்தை யாத்திரையுமா கண்ணி, இந்த கலியுகத்திலே பார்த்தால் ஒரு ஆண் பெண் புணர்ச்சி ஆகாமல் ஒரு குழந்தை பிறக்காது. ஒரு ஆண் பெண் புணர்ச்சி ஆகாமல் ஒரு குழந்தை பிறக்காது. ஆனால் நான் அப்படி ஒரு ஆண் உறுப்பிலும் ஒரு பெண் உறுப்பிலும் புணர்ச்சி ஆகாமல் ஒரு குழந்தை பிறந்தது. நான் எப்படி பிறந்தேன் கண்ணே? நான்
நான் எப்படி பிறந்தேன்? எப்படி கண்ணி, ஆ. என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? பாஞ்சால நாட்டு அரசாட்சி செய்து வரக்கூடிய பாஞ்சால மன்னன். பஞ்சால மன்னன். என் தாயாரா விளங்கக்கூடிய ஆ. கோகிலாவதி அம்மையார். ஓகேலா இருவர்களுக்கும் ஆ. பல வருட காலம் குழந்தை இல்லாத இருந்ததா. இருந்தது. அப்போது ஆ. எத்தனையோ கோயில் குளம் எல்லாம் சென்று பார்த்தார்கள், அப்படி குழந்தை கிடையாது. கிடையாது. அப்போது ஆ. என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்? இமயமலை சாரதிலி, ஆ. வியாசர், யுபயாசர் என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்களை அழைத்து உத்திரக்கமசியாக செய்தார்களாம். ஏக செய்தார்கள். ஆமா. ஆ. அந்த யாகத்திலே நான் பிறந்தேனா. நீ பிறந்த 16 வயது மங்கையாக நான் பிறந்தேனா. நீ நான் பிறந்தாலும் ஆ. அந்த யாகத்திலே பிறந்தபடினால் ஆ. எனக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? அம்மா யாகசாலாகி. அப்படி பாஞ்சால ராஜனுக்கு மகளாக பிறந்தனால் எனக்கு பாஞ்சாலி என்று ஒரு பேரும் பேரும் அந்த ஏகத்திலே நான் பிறந்ததனால் ஏகசேனை என்று ஒரு பேர். ஆமா யாருமசாமி ஏகசாமி இந்த பேரும் ஏகஜானகி. ஏகஜானகி என்று எனக்கு ஒரு பேர். ஒரு பேரு. ஆமா. அப்படி ஏகஜானகி இந்த சபை நாடு நான் வெளிப்பட்டிருந்தாலும் ஒன்னு துஷ்ட தூய்மை வந்துட்டான் எங்கடா வட்டாரு அங்கே பாரு கொல்கிறான் பா மொழியிலே கொல்கிறான் அந்த யாகத்தில் நான் மட்டும் பிறக்க கிடையாது. முதல் என்னுடைய அண்ணா என்று சொல்லக்கூடிய துஷ்டதூமன் பிறந்தார். இரண்டாவது நான் பிறந்தேன். நான் பிறந்த உடனே 60 அடி உயரத்தில் ஒரு எக்கின்ற வில்லாகப்பட்டது பிறந்தது. வில் பிறந்த உடனே ஒரு சொல் பிறந்தது. பாஞ்சால நாட்டில் இளவரசியாக வாழ்ந்து வருகின்ற நேரத்திலே தந்தையாருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எப்பயும் ஒரு குழந்தையாகப்பட்டது ஒரு ஆண் பெண் புணர்ச்சி ஆகிய உடனே குழந்தை பிறக்கும். இந்த குழந்தையாகப்பட்டது யாகத்திலே பிறந்திருக்கிறது. யாகத்திலே பிறந்த உடனே 60 அடி உயரத்தில் ஒரு எக்கின்ற வில்லாகப்பட்டது பிறந்திருக்கிறது. அப்படி பிறந்திருந்தாலும் 50 எக்குவில்லை சுயபுரம் நாட்டி 56 நாட்டுக்கு நிருபம் அழைத்து இந்த எக்கின்ற வில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு என் மகளை பரிசாக தருகிறேன். அந்த டைம் நான் ஊர்ல இல்ல, நான் மட்டும் இருந்து வச்சுக்க அப்படியே வலிச்சிட்டு வளைக்க முடியுமா? 50 ஏக்கரா நெல் எடுத்தாலும் பிள்ளை வலிச்சு முறுக்கி திருப்பி போட்டு கொடுக்குறோம் நான் ஒருத்தன் தான். அப்படி இருந்தாலும் பிள்ளை வளைக்கும் போது வில்ல வளைக்க கண்ணி. அப்படி இருந்தாலும் 56 நாட்டு அரசர்களும் நிருபத்தை பார்த்து பாஞ்சால நாட்டுக்கு வந்தார்கள். அந்த வளையாத வில்லை விளைத்தார்கள். யாராலையும் விளைக்க முடியவில்லை. அந்த வில்லை விளைத்து என்னை மாலையிட்ட மன்னவர் யாரு? அவர் எந்த குலத்திலே பிறந்தவர்? யார்
யாரு யாரு அது சொல்லணும்ல చెప్పు வா சொல்றேன் அந்த வளையாத வில்லை வளைத்து வில்லை வளைத்து என்னை மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? எவரு? கோடு தவறாத குருகுலம், ஆமா சத்தியம் தவறாத சந்திரகுலம், யாருக்குமே பழுது சொல்லாத பாண்டவர் குலம். அப்படிப்பட்ட குலத்துக்கெல்லா தளபதியா விளங்கக்கூடியவர் 886 வயது படைத்த பீஷ்மாச்சாரி. அவருடைய பரம்பரையிலே வந்தவர்கள் பிள்ளைகள். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அம்மையாருக்கும் குந்து மந்தியாரைக்கும் பிறந்தவர்கள் பாண்டவர்கள் 5 ஆச்சார்கள். 5 ஆச்சார்களிலே தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் படி சொல்லக்கூடிய 5 நடு பிறந்த ஆனான அழகு மன்னன் அந்த வெள்ளை வளைத்து இந்த வஞ்சியால மாலையிட்டார். மாலையிட்டு சிறிது காலம் இந்திரபிரஸ்திலே சீரசுரத்தோடு வாழ்ந்தீங்க. பாவியாகப்பட்ட துரியோதனன் செய்த வஞ்சகம் பந்தியத்தால் பகடையாடி பூதினால் சொக்கட்ட நாடி நாடு நகர உப்பு சட்டி வரவோடு பறித்துக் கொண்டு காடா 13 வனவாசம் ஓட்டி வைத்தார். பொம்பளை பிள்ளைய காட்டுக்கு வந்துக்கிறாங்க, அப்படியே மூஞ்சில குத்துருவாங்க. யாரால கேட்கிறேன்? உண்மைதான். அவன் செத்து போயிட்டான்டா. பொம்பளை பிள்ளைய காட்டுக்கு வந்துட்டானே கோபத்துல நான் பாட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டவன் செத்து போயிட்டானா? ஒரு பெண் என்று பாராமல் 56 நாட்டு அரசர்கள் இருந்திருக்கும் சபா சபையிலே 60ஆம் மடமையில் நின்று என்னை வச்சிரபதம் செய்தார். ஓஹோ, ஜெயகுந்தி மேடை மீது நிறுத்தி உங்களை வஸ்திரபதனம் செய்தார். அப்படி செய்கின்ற நேரத்திலே 5 ஆச்சார்களும் 5 பேர்களும் அமைதியாக இருந்தார்கள். என் மானமே பறிபோகின்ற நேரத்திலே என்னுடைய அண்ணா என்று சொல்லக்கூடிய மாயக்கண்ணனை நிற்கின்ற நேரத்திலே அழியாத துயில் கொடுத்தார் ஆண்டவன். காணாத துயில் கொடுத்து இந்த மங்கையின் மானத்தை காப்பாற்றினார். அப்போது திரியோதரர் கட்டளப்படி 13 வனவாசம் சென்று மீண்டும் பாண்டவருக்கு சேர வேண்டிய நாட்டை கேட்டார்கள். பாண்டவர்கள் கொடுக்கவில்லை. என்ன செய்தான் தெரியுமா? என்ன பண்ணா? காடாண்டவர்களுக்கு காடுதான் சொந்தம், நாடாண்டவர்களுக்கு நாடுதான் சொந்தம் அப்படி என்று சொல்லி இந்த நாடு உங்களுக்கு ஆள வேண்டுமானால் 18 நாள் சண்டை நியமிக்கின்றேன். இந்த சண்டையிலே யார் ஒருவர்கள் உயிரோடு இருக்கிறோமோ அவர்கள் இந்த நாட்டை ஆளலாம். 100 பேர்களும் ஆண்டு 5 பேர்களும் இருந்தால் இந்த நாட்டை நீங்கள் தர்மனை ஆளட்டும். 5 பேர்களும் ஆண்டு நாங்கள் 100 பேரும் உயிரோடு இருந்தால் இந்த துரியோதன நாட்டை ஆள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே வைராகமா. ஆமா, அப்படி சொல்கின்ற நேரத்திலே நேற்றோடு 18 நாள் சண்டை முடிந்து விட்டது. 18 நாள் சண்டை முடிந்து என்னுடைய கணவர் என்று சொல்லக்கூடிய தர்மச்சந்திர மூர்த்திக்கு அத்தினாபுரத்தை 56 நாட்டுக்கு பேரரசும் 56 நாட்டுக்கும் தலைநகரம் டெல்லி. அந்த டெல்லி என்ற அத்தினாபுரத்தை என் கணவருக்கு பட்டம் செய்து வைத்திருக்கிறார். என் கணவராகப்பட்டவர் ஒரு ராஜாவாகவும் நான் ஒரு ராணியாகவும் இந்த அத்தினாபுரத்திலே வாசம் செய்து வருகின்றோம். அப்படி இருந்தாலும் இன்று தினத்தில் எதற்காக வெளிப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா? வெளிப்பட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய கணவராகப்பட்டவர் தேவி பாஞ்சாலி வர வேண்டும்.
வர வேண்டும் என்று அழைப்பு அதனால மனைவி வந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே செஞ்சு வர முன்பதாக என்னுடைய இளைய கணவர் என்று சொல்லக்கூடிய என்ன சேனல் பீமசேனன் தம்பி தம்பி அங்க பாருங்க ஓமி சரியாக்குறான் கூட்டு வாங்கடா அவனை ஊமை இல்லடா பீமசேனன் ஓ பீமசேனன் கூட்டு வரேன் ஓமியா பீமசேனன் அவன் வருவானா வருவான் என் கிழிந்து போன பெண்ணை தைத்து கொடுக்க அவன் வருவான் அதை கிளிய வைக்க அவன் வருவான் கிழிய வைக்கவா அப்ப வரமா